டிசம்பர் 31 நீ அறிக்கை பண்ண வேண்டிய நாள். என்னைக்கெல்லாம் நீ என்னைக்கெல்லாம் ஆராதனைக்கு வர, என்னைக்கெல்லாம் சர்ச்சைக்கு வரமோ அன்னைக்கெல்லாம், அதாவது எல்லா பாவங்களையும் ஒரே நாளில் விட முடியும்னு சொல்லவே முடியாது. ஒரு நாள் வரும்போது இந்த பாவத்தை நான் விடுற ஆண்டவரேன்னு அடுத்த முறை வரும்போது அதை செய்யக்கூடாது. அதுக்கு அடுத்த வாரம் வேற ஒரு தீர்மானம், ஆண்டவரே இந்த பாவத்தை நான் விடுறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த பாவம் நான் விடுறேன், இந்த பாவம் விடுறேன் அப்படின்னு அறிக்கை பண்ணி பாருங்க. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், இந்த சபையை எடுத்து நான் பயன்படுத்தணும், உலகம் முழுவதும் கொண்டு போவேன்னு சொல்றார். அப்போ பாருங்க, அந்த அதாவது வேதாகமத்தில் 7 பேர் தன் பாவத்தை அறிக்கை செய்தாங்க. நான் பாவம் செய்தேன்னு ஒத்துக்கொண்டாங்க. தெரியுமா யாரெல்லாம் தெரியுமா? நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு 1000 ரூபா ப்ரைஸ், யார் சொன்னாலும் சரி. 7 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். 7 பேர் என்ன செய்தாங்க? நான் செய்தது பாவம் தான் ஒத்துக்கொண்டாங்க. ஆனால் 5 பேருடைய பாவம் மன்னிக்கப்படவே இல்லை, 2 பேருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. நான் கடைசியில் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னாலும் சொல்லிட்டாலும் என்ன செய்யலாம்? ஆமாம், உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸு கண்டிப்பாக உண்டு. ஆமாம், 7 பேர் யாருன்னு 7 பேருக்கு பேரையும் நீங்கள் தெளிவாக சொல்லணும். அதனால் மெசேஜை பார்க்காம கேட்காம அப்படியே அதை போட்டு ஆராய்ச்சிட்டு அப்படி இருக்கக்கூடாது, உருட்டி இருக்கக்கூடாது. நான் அடுத்த தடவை வருஷத்துக்கு சொன்னாலும் போதும். அப்போ இந்த தடவை நான் என்ன செய்ய மாட்டேன். ஆமாம், அதை 7 பேர் யாருன்னு சொல்ல மாட்டேன். எத்தனை பேருன்னு 1-2 பேர் நான் மெசேஜில் எவ்வளோ நேரம் எனக்கு 15 நிமிஷம் பேச முடியுமோ அந்த ஆட்களை பற்றி பேச ஆசைப்படுகிறேன். அதுக்கப்புறம் அடுத்த தடவை இல்லை எனக்கு ஃபோன் நம்பர் இருக்கும், டிவியில் வரும், எல்லா கவன் டிவியில் என்னுடைய பேர் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பிரதர்னு சொல்லி ஃபோன் பண்ணி 7 பேர் நான் கண்டுபிடிச்சின பிரதர்னு சொன்னால் நான் டிவியிலே உங்கள் பேரை சொல்லிடுவேன். இந்த ஆள் ஃபோன் பண்ணி இப்படி சொன்னாங்க தெளிவாக சொன்னாங்க, இந்த சபையில் இருந்து சொன்னாங்கன்னு சொல்லுவேன். அப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், முதல் தன் பாவத்தை ஒத்துக்கொண்டவன் யார் அப்படின்னா பார்வோன். யாத்திரா 9:27 வாசிக்க. அப்போ என்ன சொல்கிறான்? நான் இந்த முறை பாவம் செய்தேன்னு ஆள் யார்? 1ஆம் நம்பர் அது ஆள் யார்? ராஜா ஒத்துக்கொள்கிறார். எப்படி? நான் பாவம் தான் செய்தேன், உங்கள் கர்த்தர் நீதி உள்ளவர், நான் என்னது அயோக்கியந்தான். ஆனால் ஒத்துக்கொண்டவன் திரும்ப இவன் ஒத்துக்கொண்ட, நான் டிசம்பர் 31ஆம் தேதி போட்ட தீர்மானம் போல தான் இவன் தீர்மானம் போட்டானா? இல்லை, உடனே தானே எல்லா தீர்மானத்தையும் ஆண்டவர்கிட்ட அவன் ஒத்துக்கொண்டதுபடி நடந்தானா என்கிறது தான் மேட்டர். அப்போ நம்ம தீர்மானத்தை மாதிரி தான் அவனும் தீர்மானம் போட்டான். அப்படி தானே தீர்மானம் போட்டான், அதை நடத்தினானா? தேவன் மோசைட்ட ஒற்றை ஒரு தூது தான் சொன்னார். என்னன்னா, பார்வோன்ட போய் என் பிள்ளைகளை, என் தலைச்சன் பிள்ளைகளை, யூதர்கள் யாரு? அவருடைய தலைச்சன் பிள்ளைகள், இந்த பிள்ளைகளை என்ன செய்யணும்? நீ அவனை விடுறதுக்கு சொல்லு. இவ்வளோதான் அவன் சொன்ன விஷயம். வேற சிம்பிளாக சொன்னால் அவ்வளோதான் சொன்னார். அப்போ பாருங்க, அப்போ ஏன் விடுதலை செய்யணும்? அவங்கள ஏன் விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு 2 காரியம். நம்பர் 1, அவங்கள விடுதலை செய்த உடனே இவங்க நிம்மதியாக போய் கிடந்து உறங்குறதுக்கு இல்லை, டிவி பார்க்குறதுக்கு இல்லை, இல்லை சீரியல் பார்த்துக்கிட்டு அப்படியே மலர்ந்து கிடந்து உறங்குறதுக்கு இல்லை. எதுக்கு விடுதலை செய்யணும்? முதல் காரியம் அவருக்கு ஆராதனை செய்யணும். என்னது முதல் காரியம்? ஆராதனை செய்யணும். அடுத்தது 2வது காரியம் என்ன அப்படின்னு கேட்டால் பாருங்க, அதாவது இவங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகணும். அப்படி 2 விஷயம்தான். அப்போ பாருங்க, இன்னைக்கு நம்மளையும் இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறது எதுக்கு? எகிப்தில் பிரமிடு மாதிரி அப்படியே இருக்கிறதுக்கா? இல்லை கல்லறை இடத்துல குருசி அப்படி அசையாமல் இருக்கிற மாதிரி இப்படி இருக்கிறதுக்கா? அப்புறம் எதுக்கு ஆராதிக்கிறது? அப்போ நம்பர் 2வது காரியம் சொன்னேன், என்ன செய்யணும்? பாலும் தேனும் ஓடுகிற அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். அப்போ பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடம் இன்னைக்கு உண்டு அப்படின்னு சொன்னா அந்த பரலோகம். இன்னைக்கு உங்களை சர்ச்சைக்குள்ள கொண்டு வந்திருக்கிற தேவன் எதுக்கு கொண்டு வந்திருக்காருன்னு, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு ராஜ்யத்தை உங்களுக்கு காட்டி தரதுக்காக அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் சொன்னாங்கன்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு நிழல். புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்குமோ அதைத்தான் பழைய ஏற்பாட்டில் அவர் அப்படி கரெக்டாக சொன்னார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், இன்னைக்கு பாலும் தேனும் ஓடுகிற பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் அங்கேருந்து கிளம்புனாங்க. எங்கேருந்து? எங்க? நாகர்கோவில் இருந்தா? வடசேரியில் இருந்தா? எங்கேருந்து? எகிப்திலேருந்து கிளம்புனாங்க. எகிப்திலேருந்து 30 லட்சம் பேர் கிளம்புனாங்க. அப்போ இவங்க கிளம்புனவங்க பாருங்க, புறப்பட பண்ணவர் 30 லட்சம் நேரம். அதாவது கானானுக்குள்ளே போனது எத்தனை பேர்? விரல் விட்டு எண்ணக்கூடிய ஜனங்கள் தான் என்ன பண்ணாங்க? கானானுக்குள்ளே போனாங்க. இது என்ன அர்த்தத்துக்கு ஆண்டவர் அப்படி சொன்னார்னா, ஆண்டவருக்கு தெரியும் இவங்க புறப்பட 30 லட்சம் ஆட்களை என்ன செய்வார்? இடையில கொண்டு போட்டுருவாருங்கிறதும் தெரியும், எல்லாரும் செத்து போவாங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் 30 லட்சம் ஜனங்களை ஏன் அங்கே கொண்டு வந்தார் அப்படின்னா, புதிய ஏற்பட்ட சபைக்கு அதை தெளிவாக சொல்லி கொடுக்கறதுக்கு தான். ஏன் அப்படின்னு சொன்னால், அதாவது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் அவங்கள்ட்ட 30 லட்சம் பேர்ட்டையும் சொல்லி கொண்டு வந்த ஆண்டவர் எப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்களை உள்ளே கொண்டு போனாரோ, அதுபோல பாலும் தேனும் ஓடக்கூடிய பரலோக ராஜ்யத்தை காட்டி தருகிற ஆண்டவர் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்களை தான் பரலோகத்துக்கு கொண்டு போவார். நான் என்ன சொல்றேன்னா,
அது நிழல். பழைய ஏற்பாடு நிழல். பழைய ஏற்பாடு புரிந்து படிக்கிறவங்களுக்கு தான் அந்த வேதாகம ரகசியங்கள் தெரியும், வேதாகம உண்மைகள் தெரியும். என்கிட்ட ஒரு நாள் ஒரு சர்ச்சை முடிஞ்சு நான் வெளியே வந்தபோது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார், பிரதர் நல்லவங்க இருக்கிறவங்க எல்லாம் பரலோகம் போக முடியுமா பிரதர்? எப்படி நல்லவங்களா இருக்கிறவங்க எல்லாம் பரலோகம் போக முடியுமா பிரதர்? அப்போ நான் கேட்டேன், உங்கள் ஊரில் எவ்வளோ நல்லவங்க இருப்பாங்கன்னு கேட்டேன். அது நிறைய 10-500 பேர் இருப்பாங்க. அப்போ 500 நல்லவங்களையே உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு உறங்க வைப்பீங்களான்னு கேட்டேன். தூங்க வைப்பாரா? இல்லை. அந்த 500 பேருக்கு உங்கள் சொத்தில் பங்கு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேன். என்னது? தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் என்ன கொடுப்பாங்க? பங்கு கொடுப்பாங்க, வீடு கொடுப்பாங்க. பரலோகங்கிறது தேவனுடைய வீடு, அது தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பாரே தவிர எல்லா நல்லவங்களுக்கும். நல்லவங்களாக பரிசுத்தவங்களாக வாழ்ந்தவங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் உண்டு. சொல்ல முடியும் இவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்களான்னு கேட்டால் தேவனை அறிந்து ஸ்நானப்பட்ட ஜனங்கள், அதாவது வேறு பிரிந்த ஜனங்களை மட்டும்தான் பரலோகத்துக்கு கொண்டு போவார். இன்னொரு விஷயத்தை சொல்றேன், தேவனானவர் இறங்கி வருகிறார், ரகசிய வருகையில் வருகிறார் அப்படின்னு சொன்னா அவரே வைப்பாட்டி சபையை கொண்டு போகிறதுக்காக அல்ல. யாரை கொண்டு போறவரார்? மணவாட்டி சபையை கொண்டு போகிறவர். பாருங்க, இன்னைக்கு பாருங்க, பிள்ளைகளுக்கு மட்டும்தான். இப்போ இவங்கிட்ட போய் ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற பார்வோனுடைய சக்தி, இந்த பார்வோனுடைய சக்தி சாத்தானிய சக்தி ஒண்ணுதான். பாருங்க, ரெண்டையும் பிரிச்சு பார்த்தா இன்னைக்கு சாத்தான் எப்படி வேலை செய்கிறானோ அதுபோல தான் அந்த பார்வோன் அன்னைக்கு வேலை செய்தான். என்னன்னு சொன்னா பாருங்க, ஆண்டவர் 5 முறை என் பிள்ளைகளை ஆராதனைக்கு விடு அப்படின்னு சொன்னார். 5 முறை. முதல் தடவை சொன்னதை வாசிங்க பார்ப்போம். யாத்திராகமம் 7:16 வாசிங்க. வாசிங்க ஒருக்கா விட. கேளாமல் இருப்போம். ஒரு தடவை ஆராதனை செய்ய அனுப்ப சொல்றாரு. அதுபோல யாத்திராகமம் 8:1 அடுத்த தடவை ஆராதனைக்கு அனுப்பின்னு சொல்றாரு. 3வது முறையாக யாத்திராகமம் 8:20 சொல்றாரு, அனுப்பிவிடுன்னு சொல்றாரு. அடுத்தது யாத்திராகமம் 9:1 சொல்றாரு, அனுப்பிவிடுன்னு சொல்றாரு. யாத்திராகமம் 9:13 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். 9:13. அப்போ பாருங்க, 5 முறை 5 வசனம். எனக்கு வேதாகமத்தில் ஒரு தடவை நான் கூட சொன்ன வசனங்களை வீட்டில் போய் பாருங்க. 5 முறை இவன்கிட்ட போய் சொல்றாரு. ஆரோனும் மோசையும் போய் சொல்றாங்க, ஆராதனைக்கு விடு, என் பிள்ளைகளை என்ன செய், ஆராதனைக்கு விடு. ஆனா பாருங்க, 5 முறையும் கேட்காததுனால ஆண்டவருடைய ஸ்வரம் மாறுது, அவருடைய சத்தம் மாறுது, அவருடைய டியூன் மாறுகிறது. பாருங்க, சில பேர் இன்னைக்கு பாருங்க நம்மகிட்ட அப்படிதான் ஆண்டவர் சில விஷயங்களை சொல்லுவார். யார் மூலமாக சொல்லுவார் என்பதில்லை. ஒருவேளை பாஸ்டர் மூலமாக சொல்லலாம், ஒய்ஃபு மூலமாக சொல்லலாம், கணவர் மூலமாக சொல்லலாம், பிள்ளைகள் மூலமாக சொல்லலாம், இல்லை ஆசிரியர் மூலமாக சொல்லலாம். பல தடவை சொல்லி பார்ப்பார். நீங்கள் கேட்காமல் இருந்தால் அவருடைய சப்தம் மாறும், அவருடைய டியூன் மாறும், அவருடைய சாந்தம் மாறும். பாருங்க, யாத்திராகமம் 14 நாளில் அவருடைய டியூன் மாறி அடுத்த வார்த்தை சொன்னார். எப்படின்னு சொன்னா, என் ஜனங்களை போக விட மாட்டேன் என்பதாயில் நான் நாளைக்கு உன் எல்லைக்குள்ளே வெட்டுக்கிளிகளை அனுப்புவேன். அது வரைக்கும் 5 தடவையும் அவர் ஒண்ணுமே சொல்லலை. சரி, இவன் என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, இன்னும் இந்த ஆண்டவர் இப்படி தான் இருப்பார் போல இருக்கு, பிள்ளைகளை அடித்தாலும் சரி கொன்னாலும் சரி இவர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் போல இருக்கு அப்படின்னு இவன் நினைச்சிருந்தான். ஆனால் இந்த ஆண்டவர் அதுக்கு அப்புறம் தான் அவருடைய சப்தத்தையும் அவருடைய ஸ்வரத்தையும் அவருடைய சகல முகத்தையும் மாற்றுகிற ஒரு தேவன் இப்போதான் என்ன செய்யறாரு, புரோகிராமை ஆரம்பிக்கிறார். 5 முறை கேட்காத ஒரு பார்வோனுக்கு தேவனின் புரோகிராம் என்ன அப்படிங்கிறது அதுக்கு பிறகுதான் தெரிய வந்தது. பாருங்க, 10 விதமான வாதைகள். எத்தனை விதமான வாதைகள்? 10 விதமான வாதைகளை இவர் அனுப்புறாரு. ஆனால் 10 விதமான வாதைகள் அனுப்பும் போது இவனுக்கு மனமாற்றம் வந்தது. அதான முதல்ல வாசம் அப்படிதானே, நான் பாவம் செய்தேன்னு இவன் சொன்னான். ஆனால் 10 விதமான வாசிக்கும் போதும் பாருங்க, சின்ன சின்ன மனமாற்றம் தான் வந்து, பெரிய மனமாற்றம் ஒன்றுமே இவனுக்கு வரல. நமக்கும் இன்னைக்கு அப்படிதான். ஒரு கஷ்டம் வந்துட்டுனா, ஒரு நோய் வந்துட்டுனா, பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு ஃபீஸ் கிடைக்க காசு இல்லைன்னா என்ன செய்யும், ஒரு சின்ன மனமாற்றம் வரும். நாளைக்கு சர்ச்சைக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதெல்லாம் வந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்துட்டாருன்னா அடுத்த வாரம் பார்க்கலாம். அப்படிதான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்க்கலாம் சர்ச்சைக்கு. அப்போ பாருங்க, இப்படி சின்ன சின்ன மனமாற்றம் தான் அவனுக்கு வந்தது. அவன் பாருங்க, யாத்திராகமம் 8:25 அவன் ஒரு வார்த்தை சொல்றான். அதை வாசிங்க. 8:25. 8:25. என்ன சொல்றான், நீங்க தேசத்திலே பலியிடுங்கள், அதாவது இங்கேயே பலியிடுங்கள். ஆண்டவர் சொன்னதுங்க அனுப்பி விடுன்னு சொல்றாரு. இவன் சொல்றான் எப்படி, இவனுக்கு சின்ன மனம் பண்ண, இது வரைக்கும் ஆராதிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ என்ன சொல்றான் அப்படின்னா, தேசத்தில் தானே நீங்கள் பலியிடுங்கள். உங்களுக்கு ஸ்பீக்கர் செட்டு வேணுமா, நான் தாரேன். ட்ரம்ப் செட்டு வேணுமா, நான் தாரேன்.
இல்லை ஒருவேளை அதை கொட்டு ஏதாவது வேணுமா, தவாலை வேணுமா, இல்லை கீபோர்டு வேணுமா, எல்லாமே நான் தரேன். நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு ரூமை வேணா ஒதுக்கி தரேன், நீங்கள் இங்கே இருந்து ஆராதிங்க. இன்னைக்கு சாத்தான் இப்படி தான் செய்வான். ஏன் சர்ச்சைக்கு போகணும்? நீங்கள் எதுக்கு போகணும்? நீங்கள் வீட்டில் இருந்து உங்களுக்கு சகலமும் வீட்டில் இருக்கு, டிவி இருக்கு, டிவியில் 1000 மெசேஜ்கள் வருது. என்ன செய்யலாம்? நாம் வீட்டில் இருந்து ஆராதிக்கலாமே. பாருங்க, மோசே உடனே மறுபடி சொன்னான், நோ எங்களுக்கு என்ன செய்யணும், 3 நாள் நடந்து ஆராதிக்கணும். அதுக்கு பேர் தான் ஆராதனை. ஆராதனைங்கிறது நினைச்ச உடனே வந்து ஆராதிக்கிறது இல்லை. யூதர்களின் ஆலயத்தில் 10 விதமான நிலவிளக்குகள் எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த 10 விளக்குகளும் எப்பவுமே எரிஞ்சிட்டு இருக்கணும்னா சும்மா இருந்து உறங்கிட்டு இருந்தால் போதாது. என்ன செய்யணும், 15 நாளுக்கு முன்னாடி அந்த ஒலிவ காய்களை அப்படியே இடித்து புளிஞ்சு சாரெடுத்து எண்ணெயாக மாற்றி சரியான பகர்வத்தில் கொண்டு உள்ள ஊற்றினா ஒரு நாள் அணையாமல் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, ஒரு ஆராதனைக்கு நம்ம போனோம்னா 15 நாளைக்கு முன்னே ஆயத்தமாக இருக்கணும்னு வேதாகமம் நமக்கு சொல்லுது. பாருங்க, ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தம் இல்லாமல் இருந்தா, சாமுவேல் பாருங்க ஆயத்தமாக இருந்து விளக்கு திரிய என்ன செய்திருந்தா, ஆலயத்தில் எரிய வைத்து கொண்டே இருந்தான். அது ஒரு நாள். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் நீங்க தேவனுடைய விளக்கை எரிய செய்வீங்கன்னு சொன்னா உங்க தலைமுறைகளை எடுத்து பயன்படுத்துவார் ஆண்டவர். அந்த சாமுவேலுடைய வார்த்தைகளை பாருங்க. அதே இடத்துல பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். யாரு? ஏலி யாரு? சர்ச்சை பாஸ்டர் தானே. ஏலியின் மக்கள் அப்படி விளக்க அணையாமல் பார்க்கல. அவங்க என்ன செய்வாங்க, நல்ல தண்ணியை போட்டு யாரையாவது கூட்டிட்டு உள்ள வந்திருந்து சர்ச்சில் ஆராதனை நடக்கும்போது கண்டபடி நடந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் 3 அதிகாரத்துக்குள்ள அவங்களுடைய கதையை தேவன் முடித்தார். இந்த சாமுவேலின் சரித்திரம் முழுவதும், இந்த வேதாகமம் முழுவதும் நிரம்பி இருக்கிறதுன்னு சொன்னால், உங்களுடைய இந்த இடத்துல தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், நீங்கள் ஆலயத்தின் விளக்குகள் அணையாமல் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளுன்னு சொன்னால் உங்கள் தலைமுறைகளை எடுத்து ஆசீர்வதி. அடுத்தது 2வது பார்வோன். அடுத்தது ஒரு மனமாற்றம் வந்தது. எப்படி? வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு உங்களை போக விடுகிறேன். எங்கே பலியிடுறதுக்கு? வனாந்தரத்தில் போகிறதுக்கு உங்களை போக விடுகிறேன். இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தான்? நீங்கள் சர்ச்சில் இங்கே இருந்து ஆராதிச்சா போதும். இப்போ அடுத்த ஆளுக்கு கொஞ்சம் ஒரு மனமாற்றம் எப்படி வருது? வெளியில் போய் நீங்கள் ஆராதிக்கலாம். அடுத்தது 3வது ஒரு விஷயத்தை சொல்கிறான். என்ன அப்படின்னு சொன்னால், யாத்திராகமம் 10:11 வாசிங்க பார்க்கலாம். என்ன செய்யணுமா? இப்போ புருஷர்களை மட்டும் ஆராதிக்க அனுப்புகிறேன். இன்றைக்கி அநேக பேருக்கு அப்படிதான். நான் வீட்டில் இருந்துட்டு புருஷர்கள் சொல்லுவாங்க மனைவியிடம், நீ போய் ஆராதனை பண்ணிவிட்டு வா, நான் வீட்டில் இருந்து செல்ஃபோனை மாந்திக்கிட்டு இருக்கேன். அப்படிதானே? சில அக்காமார் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, நீங்கள் போய் ஆராதிச்சுட்டு வாங்க, நான் இப்போ நல்ல சிக்கனும் மட்டனும் ரெடி பண்ணி வீட்டில் என்ன செய்கிறேன், வச்சுக்கிட்டு இருக்கேன். இவனும் அதை தான் சொன்னான். என்ன சொன்னான்னா, புருஷர்கள் மட்டும் அனுப்பி விடுறேன், பெண்கள் என்ன செய்யக்கூடாதான், போகக்கூடாது. இவனுக்கு விருப்பத்துக்கு இல்லை ஆராதிக்கிறது யாருக்கு விருப்பத்துக்கு? தேவனுடைய விருப்பத்துக்கு தான் ஆராதிக்கணும். இவன் அப்படி இல்லை. பாருங்க, ஆண்கள் மட்டும் என்ன செய்யலாம், போனால் போதும். அடுத்தது 4வது, பின்ன ஆண்டவர் வாதையை கொடுத்தோன்னா அடுத்தது கொஞ்சம் மனம் மாறி வரான். பாருங்க, அடுத்தது என்ன சொல்றான் அப்படின்னா, யாத்திராகமம் 10:24 வாசிங்க பார்க்கலாம். எப்படி? இப்போ என்ன செய்யலாம், புருஷனும் போகலாம் பெண்களும் போகலாம். ஆனால் உங்களுடைய ஆடு மாடுகள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஒரு ஆடு மாடை பற்றிட்டு போனால் அப்படியே இயேசு கூட என்ன பண்ணிடுவாங்க, இவங்க தேவனுக்கு கூட போயிடுவாங்க. அதனால திரும்ப அந்த சாத்தான் சக்திக்கு என்ன செய்யணும், ஆட்டையும் மாட்டையும் எங்கே பிடிச்சி வச்சிருந்தா அந்த ஆட்கள் என்ன செய்யணும், திரும்ப இப்படி தான் இன்றைக்கி அநேக காரியங்களை சாத்தான் என்ன செய்திருக்கான், பிடிச்சு வச்சுக்கொள்ளும். பிடித்து வைத்துக்கொண்டு நீங்கள் சும்மா போய் ஆராதனை மட்டும் பண்ணிட்டு வரங்க. மீதி உள்ள காரியங்கள்லாம் எங்கே இருக்குது, வீட்டில் தான் இருக்கும். டிவி அப்படி தானே, டிவிக்கு முன்னால் தான். அப்போ இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை வீட்டுக்குள்ளே வச்சு, கம்ப்யூட்டர், செல்ஃபோன் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு சும்மா போய் என்ன செய்யணும், பேருக்கு நீங்கள் போய் ஆராதிச்சுட்டு அவருக்கு கூடாலே, அந்த ஆண்டவருக்கு கூடாலே நீங்கள் போயிடக்கூடாது. என்ன செய்யணும், திரும்பவும் வரணும். எங்கே வரணும், திரும்பவும் நீங்கள் நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வரணும். பாருங்கள், இப்படி எல்லாம் இவனுடைய மனம் வந்து மாறி மாறி வந்ததே தவிர ஒரு நாள் என்ன செய்யலை, இவர்களை அவருடைய ஊர்களுக்கு, அதாவது சொந்த நாட்டுக்கு அனுப்புக்குள்ள ஒரு இது மன பாவம் யாருக்கு வரல, இந்த பார்வோனுக்கு வரவே இல்லை. பாருங்க, இப்போ என்னன்னா தேவன் சொன்னது எப்படின்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை கொண்டு போவேன் அப்படின்னு ஆண்டவர் இவங்கள்ட்ட சொன்னார். இப்போ பார்வோனை கடிமைப்படுத்தினார், கஷ்டப்படுத்தினார், கடைசியில் மக்களை எல்லாம் விடுவிக்கும் போது இப்போ இவர் சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை கொண்டு போவேன். பாருங்க, ஆனால் ஒரு சில விஷயங்களை அவர் சொல்லாமலே விட்டுட்டார். என்ன சொல்லாமல் விட்டார் அப்படின்னு சொன்னால், அதில் வனாந்தரம் வருங்கிற விஷயத்தை அவங்களுக்கு சொல்லலை, செங்கடல் வருங்கிற விஷயத்தை அவங்களுக்கு சொல்லலை, அதுபோல் அக்கினி சர்ப்பம் வருங்கிற விஷயத்தை அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லலை, மாறா வருங்கிற விஷயத்தை அவங்க சொல்லலை. இந்த விஷயங்களெல்லாம் சொல்லியிருந்தால் ஒருத்தன் கூட அங்கேருந்து என்ன செய்திருக்க மாட்டான்,
30 லட்சத்தில் ஒரு மனுஷன் கூட என்ன செய்திருக்க மாட்டோம். இந்த காரியங்களை நாங்கள் கிடைக்க வரணும்னு சொன்னால் போகிற இடம் எல்லாம் பாருங்க, செங்கடல் நிற்கும், இல்லை வனாந்திரமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், தண்ணி கிடைக்காது. இதெல்லாம் அறிஞ்சா போகிறேன், யாராவது கிளம்புவாங்களா? கிளம்பவே மாட்டாங்க. பாருங்க, அதுபோல் ஒருத்தர் இவங்க புறப்பட்டுருக்க மாட்டாங்கன்னு சொன்னாலும், அதாவது நன்மைகள் உண்டாகிற விஷயத்தையும் தேவன் அவர்கள்ட்ட சொல்லலை. என்னென்ன பாருங்க, செங்கடல் இருந்தாலும் அது பிளக்குங்கிற விஷயத்தையும் தேவன் யார்கிட்ட சொல்லலை, இவங்க கிட்ட சொல்லவே இல்லை. யோர்தான் அந்த இடத்துல நிற்குங்கிற விஷயத்தையும் ஆண்டவர் சொல்லலை. மாறாவின் தண்ணீர் மதுரம் ஆகுங்கிற விஷயத்தையும் தேவன் அவர்கிட்ட சொல்லலை. அதுபோல் பாறைகள் பிளக்குங்கிற விஷயத்தையும் சொல்லலை. இவங்க சொல்லியிருந்தால் இவங்க வெறும் ஆசீர்வாதத்தை நம்பியே கிளம்பியிருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, சர்ச்சைக்கு வரக்கூடியவங்க எல்லாம் ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆண்டவருக்கு என்ன தெரியும்? அதாவது 4 கார் கொடுக்குறவர், 2 வீடு கொடுக்குறவர், ஏக்கர் கணக்கில் சொத்து கொடுக்குறவர், இவர் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து. இல்லாமல் இயேசு கிறிஸ்துவ பற்றி என்ன தெரியாது? ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு இல்லைன்னா இப்போ ஏதாவது ஒரு சுகம் இல்லாமல் யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள குணப்படுத்துகிற ஒரு நாட்டு வைத்தியர் தான் யார்? இயேசு கிறிஸ்து. இதை தவிர ஒரு வைத்தியம் பார்க்குற ஒரு மனிதராகத்தான் இன்னைக்கு தேவனை பார்க்குறாங்களே தவிர சகல ஆசீர்வாதங்களும் வேணும். அதை தவிர தேவனை பற்றி பரலோகம்னா என்ன, பாவம்னா என்ன, பரலோகத்துக்கு போவது எப்படி, இந்த எண்ணமே யாருக்கு கிடையாது, எந்த ஜனங்களுக்குமே இன்னைக்கு கிடையாது. பாருங்க, இப்போ செங்கடல் இடையில வர்றத இவங்கக்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருந்தால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு வேற வழி ஏற்கனவே தெரியும். கானானுக்கு போகிறதுக்கு வேற வழி இருந்தா இல்லையா? வேற வழி உண்டு. அதாவது யாக்கோபுடைய பிள்ளைகள் 5 முறை போயிட்டு கானானுக்குள்ள திரும்ப வந்த இடம் இது. யாக்கோபு முதல்ல அந்த அரிசி வங்குக்கு போனாங்கல்ல கொஞ்சம் பேர். யாக்கோபுடைய பிள்ளைகள் எங்கேருந்து போனாங்க? இங்கே இருந்து எகிப்து தேசத்துக்கு போனாங்க. அது செங்கடல் வழியாட்ட போனாங்க? இல்லை, அது வேற வழி. அப்போ அந்த வழி இவங்களுக்கு யாருக்கு தெரியும்? முப்பாட்டன்மார் வந்த வழியை முழுசும் இவங்களுக்கு தெரியும். செங்கடல் இந்த இடத்துல இருக்கணும்னு தெரிஞ்சிருந்தா உடனே என்ன பண்ணிடுவாங்க? ஓடி அந்த வழியிலோடி ஓடி வச்சப்பட்டுருவாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார்? செங்கடலை தேர்ந்தெடுத்தார். செங்கடலை தான் போகணும். அது ஏன் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு கேட்டால், பாருங்க, உங்களை கஷ்டப்படுத்திய சக்திகள், உங்களை பாடுபடுத்திய சக்திகள், உங்களை துக்கப்படுத்திய சக்திகள் அதோட கடலுக்கு அடியில் முங்கி நாசமாக போக வேண்டும். தேவனுடைய ஒரு திட்டம். அதாவது அந்த இடத்துல போன அந்த பார்வோன் சக்திகள் கடலுக்குள்ள என்ன செய்திருக்காது? முங்கி இருக்காது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஒரு கஷ்டத்துக்குள்ள நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னா, சில அந்நிய சக்திகள், அந்தகார சக்திகள், இருளின் சக்திகள் அப்படியே குளிச்சு மண்ணுக்குள்ள மூடுறதுக்காக தான் உங்களை கஷ்டத்துக்குள்ள. இன்னைக்கு கடைசியா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறார். என்ன அப்படின்னு சொன்னா, எந்த சர்ப்பம், அங்க சர்ப்பம் வந்தது அப்படிதானே? இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபை மூலமாக சபை பிள்ளைகளுக்கு சொல்கிறார், எந்த சர்ப்பம் கடிச்சும் நீங்க சாக மாட்டீங்க. ஆனா எந்த சர்ப்பத்துக்கு சாகணும்னு விதி இருக்கோ அது உங்களை தேடி வரும். தேவனை மட்டும் நீங்க ஆகாயத்தை நோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்தேவான் எப்போது தேவனை நோக்கி பார்த்தானோ, பரலோகத்தை நோக்கி பார்த்தானோ, அப்போதே வானம் திறந்திருக்கிறதையும் தேவன் நிற்கிறதையும் அவன் கண்டான். இன்னைக்கு நீங்க அந்த சபைக்குள்ள இருந்து அந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனை மட்டும் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா தேவன் தெரிவார். இல்ல பூமியை பார்த்தீங்கன்னா இந்த பாம்புகளும் சர்ப்பங்களும் தான் தெரியும். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், இந்த சபை பிள்ளைகளுக்கு நான் வானத்தின் மன்னாவை கொடுப்பேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி வானத்தின் மன்னாவை நான் கொடுத்தேனோ அதுபோல இங்கே இருக்கிற சில பேர்களுக்கு வானத்தின் மன்னாவை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.